தமிழில் 100க்கு 100 எப்படி எடுக்கிறோன்னு தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ அதில் வந்து எந்த எக்ஸாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எலிஜிபிள் ரிலேட்டடாக தமிழில் 100 கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். எலிஜிபிள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கட்டாய தமிழ் மொழி தேர்வு வந்து 10th ரிலேட்டடாக இருக்கும். பொது அறிவு வந்து பட்டப்படிப்பு அவங்க என்ன டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எடுத்திருக்காங்களோ அதற்கு ஏற்ற பட்டப்படிப்பு தரத்தில் உள்ள சிலபஸ் பேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த தமிழ் பகுதி தேர்வு எக்ஸாமில் பகுதி ஏல வந்து மொத்தம் எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பகுதி ஏங்கிறது 100 மார்க்கு, ஆங்கிறது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஜிகே கொஸ்டின் அது 100 மார்க், மொத்தம் 200 கொஸ்டின். இதில் வந்து ஒரு 60% மார்க் எடுத்தால் இது செகண்ட் பார்த்து திருக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் வந்து 2025 உள்ள குரூப் 4 கொஸ்டின் கூடிய சிலபஸ் ஃபுல்லாக இதில் தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். உள்ளே போயிடலாம். ஏன் அப்படின்னாக்கி 23 உள்ள எல்லாமே தொடர் இலக்கணமாக இருக்கட்டும், இது 23 நடந்தது. இந்த கொஸ்டினில் இருக்கிறது எல்லாமே இப்போ 25 உள்ள சிலபஸில் அப்படியே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா மொதல் கொஸ்டினே பாருங்களேன். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? வேர்ச்சொல். வேர்ச்சொல்னா என்ன? வேர்ச்சொல் வினைமுற்று வினையாளனின் பெயர் ரொம்ப கேட்டிருக்காங்களா? தொடர்ந்து 2-3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் வேர்ச்சொல் கொடுத்து வினையாளனின் பெயர் என்னன்னுலாம் கேட்டிருக்காங்க. மொதல் 50 கொஸ்டின், லாஸ்ட் 50 கொஸ்டின் அப்படின்னு பிரிக்கணும். அப்படி பிரித்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்த கொஸ்டினே தான் திருப்பி ரிப்பீட் ஆகிற மாதிரியே இருக்குது. ஸோ தொட்டு அப்படிங்கிறத வேர்ச்சொல் அப்படின்னா தொடு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? வேர்ச்சொல்ல தான் அதே அடுத்த கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. பயின்றால் அப்படின்னா அதோட வேர்ச்சொல் என்னன்னா பயில் அப்படிங்கிறத வேர்ச்சொல். வருக என்பதோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அடுத்தடுத்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வருக என்பதுக்கு வேர்ச்சொல் வா. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விடை வகை ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீ விளையாடவில்லையா என்றவருக்கு கால் வலிக்கும்ங்கிறது வந்து உற்றது முறைத்தல். ஆமாம், நான் விளையாண்டா எனக்கு கால் வலிக்கும். இருக்கிறது தானே சொல்றேன், உருவது கூறல் தான். அதுக்கப்புறம் தாவரத்தின் பிஞ்சு வகைகள் இடம்பெறாத சொல் அப்படின்னா தாறு. தாருங்கிறது வந்து இதுக்கு வராது. தாருங்கிறது வந்து வாழைப்பழத்துக்கு வரும். இப்போ வடு அப்படின்னா மாம்பழம், மாவுக்கு வந்து பிஞ்சு வாவடு, கொப்பைனா எல் பிஞ்சு, மூசு அப்படின்னா பலா பிஞ்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் கடிங்கிறதோட ஒரு பொருள் தரும் சொல் பல சொற்கள் என்ன அப்படின்னு இருக்கும். ஒரு பொருள் தான், ஆனால் பல சொற்கள் இருக்கும். கடினா அதுக்கு காவலும் ஒரு விரைவாக அப்படின்னு சொல்லுவாங்க. கடுமையாக இருப்பாங்க, அவங்ககிட்டலாம் பேராது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ வேலை வந்து விறுவிறுப்பாக வாங்குவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் குரங்கு, குரங்கு, ஒளி. இந்த ஒளி வேறுபாடு சொல்லுங்க 2025 சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் உள்ளது குரங்கு அப்படின்னாக்கி வானகம், அதே இது குரங்கு அப்படின்னாக்கி தொடையை தான் சொல்லுங்க. சரிங்களா? இது ரெண்டு பார்த்துக்கோங்க. இது ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. வர்ற 25 உள்ள குரூப் 4 கேட்க சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி அடுத்த கொஸ்டினும் ஒளி வேறுபாடு இருந்ததான். இப்போ ஒரு சிலபஸ் இருக்குன்னா மொத்தமே இதுக்கு முன்னாடி நமக்கு 52 டாபிக் இருக்கும். 7 சிலபஸ் தான் இருக்கு. அப்போ அந்த 7க்குள்ள இருக்கிறது தான் திருப்பி கேட்பாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு டாபிக்ல இருந்து 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் அடுத்தடுத்து இருக்கும். இப்போ பொருள் வேறுபாடு அடைந்து எழுதுங்க, சரியான இணையை தேர்ந்தெடுத்தல்னு கேட்டிருக்காங்க. கூரை அப்படிங்கிறது வீட்டோட குறை. இந்த கூரை வந்துச்சுன்னா கூரைப்படம்னு சொல்லுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி கண்டறிதல்னு சொல்லியிருக்காங்க. இதுல சரியான இணை மட்டும்தான் நீங்க ஒண்ணுதான் இருக்கு, அதுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோடு. இ காமர்ஸ் அப்படின்னாக்கி இணையதள வணிகம். அதுக்கப்புறம் ஆன்லைன் ஷாப்பிங். இ காமர்ஸ் அப்படின்னாக்கி மின்னணு வணிகம், ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம். கரெக்டாக? டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு மயமாகும். அதுக்கடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லிட்டு டெம்பஸ்ட் அப்படின்னாக்கி பெருங்காற்று. அவங்களே சொல்லிட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான இணைச்சொல். இது வந்து ஒரு 3 வருஷம் அடுத்தடுத்து கேட்டிருக்காங்க. இதுலேயும் கேட்டிருக்காங்க, லாஸ்ட்லேயுமே கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கலை சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே சொல்லியிருக்காங்க. சிலபஸில் உள்ளது அப்படியே கேள்வியாகவே கேட்டிருக்காங்க. கலை சொல்லுக்கான பொருள் என்னென்ன, அது எல்லாமே ஒன்று தான். இங்கிலீஷ் வரும் தமிழோட நான் படித்து வச்சுக்கிட்டா பார்ப்போம். இது வந்து மீட்டர் வாக்கம் அப்படிங்கிறது தமிழ் மொழி. பிழையான தொடரை கண்டறிங்க. இந்த பிழையான தொடர் என்னன்னா காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது அப்படிங்கிறது தப்பு. மனத்துக்கு 3 சொல்லி வரும். மனம் வீசியது. காலை பூட்டிய வயலை உழுந்தனர், கரெக்ட் தான். இந்த காலை தான் வரும். மழை நீண்டு ஏற்றி கல்வெட்டுக்களை கண்டறிந்தனர், கரெக்ட் தான். கண்ணு 2 சொல்லி. அதுக்கப்புறம் காலையில் பூத்த மல்லிகை மனம் 3 சொல்லி மனம். சரிங்களா? நெற்பயிர்களில் மழை நீரில் மூழ்கின, இதுவும் கரெக்ட் தான். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பிழை நீக்கி எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன பிழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ஆதார் கட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டுதான் தவளீஸ்வரம். இல்லை உத்திங்கிறதுக்கு வந்து உத்தியை கொண்டுதான், உத்தியை ஐங்கிறது வந்து கரெக்டாக வரணும். அது கரெக்டாக உத்தி கொண்டுதான் கட்டினார், உத்தியை கொண்டுதான் தவளீஸ்வரம் அணை வந்து கட்டியிருப்பாங்க. இது பிழை நீக்கிறது எல்லாமே ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் 2-3 வாட்டி நீங்கள் வாசிங்கன்னா போட்டுடலாம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். 2-3 வாட்டி வச்சா போடுங்க. அதுக்கடுத்து சிங்கம் அப்படிங்கிறது வந்து ஒளிமரபு என்ன. ஒளிமரபை பற்றி நான் இப்போ தான் ரீசெண்டாக கொஸ்டின் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். அதில் முழங்கம் சிங்கத்தோட ப்ரீவியஸ் எல்லாம் அடிக்கடி கேட்காங்க. இது 2023 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். 25 குரூப் 4 கேட்க சான்ஸ் இருக்குது, நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கவிஞர் அப்துல் ரஹ்மான்ங்கிறது வந்து எழுதாத நூல் என்னன்னா பால்வெளி நேயர்களுக்கும் சொந்த சிறுகதை எல்லாமே அப்துல் ரஹ்மானது. இந்த சொந்த சிறுகதை வந்து அடிக்கடி 2010, 11, 12 அந்த ரேஞ்சில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. யாரோட சொந்த கருத்துண்டு அவரோடது கிடையாது. சரிங்களா? அதுக்கடுத்து தென் திராவிட மொழி குடும்பத்திற்கு பொருந்தாததை கண்டறிக அப்படின்னா தெலுங்கு வராது. சரிங்களா? நடுக்கிறவடத்துல வந்து பொருந்தாத சொல்லை கண்டறிக ஊறுகாய். இது எல்லாமே
எதில் வரும் அப்படின்னா கரும்பு விளைங்கிறது வந்து வராது. இதெல்லாம் கருமை ப்ளஸ் குவளையும் பிரிக்கலாம். வேறு எல்லாமே வினைத்தொகையில் வரும். அடுத்து நெக்ஸ்ட் செய்யுளிசை அளபடை பொருந்தாத சொல்லை கண்டறிங்க. ஸோ இப்படி தான் இலக்கணம் இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இது எது ரிலேட்டடாக வருதுங்கிறத கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ பொருந்தாத சொல்லுங்கும் போது இது இலக்கணம் ரிலேட்டடாகவும் கேட்டிருப்பாங்க. பழைய புக்கில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். குரூப் 4 வந்து பொருந்தாத சொல் வந்து எதை வச்சு கேட்பாங்கன்னா நீர்நிலையை வச்சு கேட்டிருப்பாங்க. கடலோட வேறு பெயர், ஆறு அந்த மாதிரி, கப்பலோட வேறு பெயர், அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. பாம்போட வேறு பெயர் அதெல்லாம் கொடுத்துட்டு பொருந்தாதது என்னன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் செய்யுளிசை அளபடிக்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க இன்புருவும் அப்படிங்கிறது செய்யுளிசை அளபடிக்கு வராது. ஓ ஓ படு படா இதெல்லாம் செய்யுளிசை அளபடிக்கு வரும். சரிங்களா? இது இன்னிசை அளபடி. சரி, சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. சரியான இணைனா ஐயம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தெலுங்கு, அணுகுனா விலகு, ஊக்கம்னா சோர்வு, உண்மைனா பொய்மை. இதுதான் கரெக்ட். இதுல வந்து ஐயனுங்கிறதுக்கு தெலுங்கு மட்டும் எதிர்ச்சொல் கரெக்ட். மேல உள்ளது எதிர்ச்சொல் தான், கீழே உள்ளது எதிர்ச்சொல் தான். ஆனா வந்து கொஸ்டின் வந்து மாறி மாறி இருக்கா. மேல சரியான இணையை தேர்ந்தெடுத்துருங்க. ஆனா அது இது எதிர்ச்சொல். அது இங்கே கீழே மேலே ஓப்பனாகவே சொல்லிட்டேன் எதிர்ச்சொல்லை கண்டுபிடிங்கன்ட்டாங்க. எதிர்ச்சொல் மிசைங்கிறதுக்கு வந்து பொருள் வந்து மேல்ங்கிறது பொருள், ஆனால் அதோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. கீழேங்கிறது தான் எதிர்ச்சொல். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஈதல் என்ற சொல்லையும் எதிர்ச்சொல்லை கண்டெடுத்து எதுக்குன்னு இருக்காங்க. ஈதல் அப்படின்னாக்கி ஏற்றல். ஈதல் அப்படின்னா இன்னொருத்தருக்கு கொடுக்கறது. ஏற்றல் அப்படின்னா வாங்கிக்கிறது. ஸோ ஈதலுக்கு எதிர்ச்சொல் ஏற்றல். பொருளுடைமை என்னன்னு சொல்லி பிரித்தெழுத கிடைக்கிறது என்னன்னா பொருள் பிளஸ் உடைமை, பொருள் உடைமை. அடுத்து சேர்த்தெழுத கேட்டிருக்காங்க. பிரித்தெழுத கேட்டாங்களா? அடுத்து சேர்த்தெழுது கேட்டிருக்காங்க. சேர்த்தெழுதுக அப்படிங்கிறது கேட்டுட்டு அடுத்து மறுபடியும் பிரித்தெழுதுக தான் கேட்டிருக்காங்க. பாருங்க, சேர்த்தெழுதுகனா இன்புருகுனா இன்பு பிளஸ் உருகு இன்புருகு தான் கரெக்ட். ஆப்ஷன் சி தான் கரெக்டாக வரும், இன்புருகு. நெக்ஸ்ட் பிரித்தெழுதுனா பெருங்கடல், பெருமை பிளஸ் கடல், மை என்னும் விகுதி வரும். சரிங்களா? பெருமை பிளஸ் கடல். அப்புறம் ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. அந்த கொஸ்டினுக்குரிய உள்ளதை வச்சு அப்படியே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. விரிவான கருத்து சுருங்க சொல்வதே பழமொழியின் சிறப்பு. சான்றாக சுத்தம் சோறுபடும் வேண்டிய பழமொழி வந்து சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும். அப்போ பழமொழியோட சிறப்பு என்ன? சுருங்க சொல்வதுதான் பழமொழியின் சிறப்பு. இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இதுல ஒரு கத்தி கொடுத்துட்டு ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வாட் இஸ் வாட்லையும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நோயற்ற வாழ்வை தருவது எது? சுத்தம் தான் நமக்கு நோயற்ற வாழ்வை தரும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியமே உழைப்புக்கு அடிப்படை. உடல் ஆரோக்கியமே எதுக்கு அடிப்படை அப்படின்னாக்கி உடலுக்கு அடிப்படை அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி உழைத்து தேடிய பொருளால் நாம் பருவன உணவு உடை இருப்பிடம். இதெல்லாமே நம்ம உழைத்து தேட வேண்டிய பொருளால் வாங்குவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இப்போதையில் இடம்பெறும் பழமொழின்னா சுத்தம் சோறுபடும். அதை வச்சு தான் இது நமக்கு கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பேராக கொடுத்துட்றாங்க, அதுக்குள்ள உள்ள கண்டென்ட் கேட்குறாங்க. இது எதை பற்றின ஹெட்டிங் அப்படிங்கிறதையும் நமக்கு கேட்டிருக்காங்க. ஒருமைப்பன்மை பிழை எழுதுங்க. இவை தான் எனக்கு பிடித்த நூல்கள். இது மட்டும் சரி பிழையான தொடர். சரிங்களா? இது மட்டும் பிழை, மீதி எல்லாம் கரெக்ட். மீதி எல்லாமே கரெக்ட். தலைவர் தமது கையால் பரிசோலனா கரெக்ட். சிறுமி தனது கையால் புத்தகம் வைத்திருந்தால் கரெக்ட். கன்று தனது தலையை ஆட்டியது கரெக்ட். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒருமைப்பன்மை பிழையான தொடர், பிழையற்ற தொடர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவன் நெறியோடு நின்று காவல் காக்கின்றான் அப்படிங்கிறதான் கரெக்ட். காவல் காக்கிறார்கள் அப்படிங்கிறது தப்பு. அவன்கிறது வராது, அவர்கள்னு வரும். ஸோ இதெல்லாம் தப்பு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் தான் அடுத்து கொடுத்துருக்காங்க. ஒருமைப்பன்மை நிறைய பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒருமைப்பன்மை உயர்திணை அக்ரிணை கொஸ்டின் வந்து கேட்டுட்டே இருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, என் தந்தையை என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தார் அப்படிங்கிறது தான். என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் சென்றார். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சொல்லும் பொருள்னா புரிசை அப்படின்னா மதில் எல்லாருக்கும் தெரியும். முப்புளை இருக்கு. புலை அப்படின்னா சாளரம், பனை அப்படின்னாக்கி முரசு, கயம் அப்படின்னா நீர்நிலை. சொல்லும் பொருளும் 1-2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அது சொல்லும் பொருளை தவறானது என்னன்னு கேட்டிருக்காங்க. மதுங்கிறது தேன் உணவும், மாங்கிறது வந்து அழகு அறிவு அழைத்தல். அதுக்கப்புறம் வாவினா பொய்கை, மேதி அப்படின்னா எருமை, மயில் கிடையாது. சரிங்களா? அடுத்து சொல்லும் பொருள் கொடுத்துருக்காங்க. அளந்தவர் அப்படின்னா வறியவர், ஒன்றுமே இல்லாதவங்களை தான் அளந்தவர்னு சொல்லுவாங்க. நாங்கள் என்ன அளந்தா போய் கிடக்கும் அப்படிம்பாங்கல்ல. ஸோ இல்லாதவங்களை தான் அளந்தவங்கன்னு சொல்லுவாங்க. நோன்றல் அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல். கிளை அப்படின்னா சுற்றம், உறவினர்னு சொல்லுவாங்க. போற்றார் அப்படின்னா பகைவர். இதெல்லாமே சொல்லும் பொருளும் ரிலேட்டடாக நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கீழ்காணும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுங்கன்னு இருக்காங்க. அப்போ இதில் என்ன இருக்குது? பிழை இருக்குது. அந்த பிழையை நம்ம திருத்தி எழுதணும். அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. எது இல்லாத இடத்தில்? அத்து இல்லாத இடத்தில் அத்து வரும். சரிங்களா? அத்து இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி அது வராது, அத்து தான் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பிழை திருத்துதல். ஓர் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு அப்படிங்கிறது வந்து உயிர்மெழுத்துக்கு முன்னாடி, ஓருங்கிறது உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி வருங்கிறது பேசிக்காக தெரிஞ்சதுனாலே நம்ம இதை எடுத்துக்கலாம். ஒரு புத்தகத்தை தொடுகிற போது ஓர் அனுபவத்தை தெரியுங்க. ஸோ இதில் வந்து ஒரு பூங்கிறது வந்து உயிர்மை எழுத்து, அதுக்கு முன்னாடி ஒரு தான் வரணும். ஆங்கிறது வந்து உயிரெழுத்து, அதுக்கு முன்னாடி புள்ளி வச்ச எழுத்து ஒரு தான் வரணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி பிழையான தொடரை எழுதுங்க. கவிதையை எழுதினா எவ்வகை தொடர்னா வேற்றுமை தொகாநிலை தொடர். கவிதையை எழுதினார், இது எவ்வகை தொடர்? வேற்றுமை தொகாநிலை தொடர். தொடர் இலக்கணம் வந்து நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தொடர் இலக்கணம் வந்து 2025 சிலபஸ்ல நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இது அப்படியே கேட்க சான்ஸ் இருக்கு.
அதே மாதிரி அடுத்த வர கொஸ்டின் எல்லாமே அடுத்த 50 பாட்டில் தொடராக தான் வரும். பாருங்க, தொடர் இலக்கம் கேட்டால் அடுத்து என்ன தொடர்னு கேட்டிருக்காங்க. சரியான தொடரை கண்டறிந்து எழுதுங்க. கொடியில் உள்ள மலரை கொய்துவா. கொய்துவாங்கிறது தான் கரெக்ட். விடியற் காலையில் சேவல் தூங்கியது, இது தப்பு. நேற்று சுழல் காசு வீசியது. என் வீட்டில் பூட்டியாக கூரை வேந்தனர். குயில் தான் கூவும். கோழி கொப்பல் பூ. சேவல் கூவும். கோழி பூங்கிறது தப்பு. சேவல் தான் கூவும். சரிங்களா? நெக்ஸ்ட் பூக்களை பறிக்காது எவ்வகை தொடர் அப்படின்னா கட்டளை தொடர். இது ஒரு கட்டளையை அரட்டுறது. பின்வரும் சொல்லின் கூட்டு பெயரை தேர்வு. எறும்பு அப்படின்னா எறும்பு சாறை அப்படிங்கிறது சரி. சரிங்களா? அதுதான் கரெக்ட். வேற எல்லாம் தப்பு. சொற்களின் கூட்டு பெயர்களில் தவறானது என்னன்னா ஆட்டு கொட்டை, ஆட்டு மந்த. சரிங்களா? ஆட்டு மந்த, ஆட்டு கூட்டம் கிடையாது, ஆட்டு மந்த. நெக்ஸ்ட் பொருத்தமான பொருளை தேர்வு செய்யுங்க. எழுத்தாளர் ராஜகிருஷ்ண சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் என்ன? வேறு 1973 வாங்கியிருப்பாங்க. புக்கில் இருக்கும். ஸ்கூல் புக்கில் கேட்ட கொஸ்டின். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிறப்பு பெயர் மண்ணும் பொதுப்பெயர் பெண்ணும் அமர்ந்திருப்பது சாரப்பாம்பு. பாம்புங்கிறது பொறுப்பெயர். அதுக்கு ராஜனாகும், சாரப்பாம்பும், பச்சைப்பாம்பும் ஒவ்வொரு பாம்பா இருக்கும். அது சிறப்பு பெயர். சரிங்களா? பாம்புங்கிறது பொது பெயர். அதுக்கு வேற சாரப்பாம்புன்னு வருது, பச்சை பாம்புன்னு வருது, அதே மாதிரி ராஜனாக வர்றது. இது எல்லாமே என்னதான் வரும்னா அதுக்கு சிறப்பு பெயராக வரும். சரிங்களா? பொது பெயர், சிறப்பு பெயர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி காலம் கடந்த பெயரச்சம்னா வினைத்தொகை. இது வந்து கேட்டாத கொஸ்டினே கிடையாது இலக்கணத்தில். காலம் கடந்த பெயரச்சம்னா என்ன, வினைத்தொகைங்கிறது அடிக்கடி கேட்குறாங்க. ஏற்கனவே மேலேயும் கேட்டிருந்தாங்க, ஒரு இங்கிலீஷ் வேர்டு கொடுத்துட்டு தமிழ் என்னன்னு. அதே மாதிரி இங்கேயும் கேட்டிருக்காங்க. மேலே 3 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க நினைக்கிறேன். இது ஒரு 4வது கொஸ்டின். கலைச்சொல் அறிதல்னு கேட்டிருக்காங்க. வாய்லேண்ட் அப்படின்னா சுழல் காற்று. சுழல் காலுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இது சயின்ஸில் வந்து நேச்சுரல் இயற்கை ரிலேட்டடான கொஸ்டினில் வரும். கொடுக்கப்பட்டுள்ள கலைச்சொற்களின் பொருட்களை அறிந்து இருந்தேன். மரைன் கிரியேச்சர் அப்படின்னா கடல்வாழ் உயிரினம். நமக்கு இதுவும் இயற்கை ப்ளஸ் சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாகவும் நமக்கு இந்த கொஸ்டின் வரும். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கூற்று காரணம் சரியா தவிர எண்ணமை வந்தால் எந்த மாற்றை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி. தப்பாக இருந்தாலுமே நம்ம அதை ஏற்றுக்கிறோம். சரிங்களா? ஸோ திணை வலுவமைதி. வலுனா தப்பு, வலுவமைதினா தப்பாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்குவோம். ஓப்பின் காரணமாக அக்ரினை உயிர்த்தினையாக கொள்ளப்படுகிறது. ரெண்டுமே சரிதான். இது உயர்திணை அக்ரிணை நீங்கள் படிக்கும்போது தெரியும். ஏற்கனவே நான் வந்து 2025 சிலபஸ் அடிக்கடி வந்திருக்குன்னு சொன்னேன்னா அதில் உள்ளதான் இது உயர்திணை அக்ரிணை என்ன அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூற்றுக்காற்று சரியா அப்படின்னு இருக்காங்க. ரெண்டுமே தப்பு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா கூற்றுக்காரணம் சரியா தவிர அதே மாதிரி தான் எப்படி அடிச்சு விரட்டலாம்னு சொல்லிட்டு கூற்றுக்காரணம் வந்து நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால ஈஸியாக அடிக்க முடியும். கூற்றுக்காரணம் இலக்கணமும் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி உரைநடை ரிலேட்டடாகவும் வந்து கேட்டிருக்காங்க, புனைப்பாடத்துலேருந்து கேட்டிருக்காங்க. அப்படி கேட்ட கொஸ்டின் தான் இது உரைநடையில் உள்ளது. மேலே உள்ளதெல்லாம் இலக்கணத்தில் உள்ளது. மலேசியாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேஜாதிய மூளையில் வந்து கட்டியாக உள்ளது அப்படின்னு சொல்லி வின்சென்ட் சர்ச்சில் அப்படின்னு சர்ச்சில் தான் கூறியிருக்காரு. சரிங்களா? தமிழ் மக்களின் துணையுடன் நேதாஜியை கொண்டு சர்ச்சில் கோபம் வந்தா. இது ரெண்டுமே கரெக்டு தான். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த இருபொருள் கருத்து அடுத்து வந்து பாருங்கள். நான் சொன்னது எல்லாமே அடுத்து இருக்கும். நான் உங்களுக்கு அடுத்த பாட்டு போடுறேன். ஃபஸ்ட்டு பாட்டு உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாகவும் கேட்டுங்க, இவ்வளோ போட்டுட்டு நீங்கள் எதில் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்களா. அதுக்கு தான் இந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன். இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 2023 தான் நடந்துட்டு பார்த்துக்கோங்க. 23 தமிழ் வந்து எலிஜிபிள் டெஸ்ட்டு 13/5/2023 நடந்து எலிஜிபிள் எக்ஸாம் வருது. எலிஜிபிள் எக்ஸாமோட கொஸ்டின் தான் உங்களுக்கு வந்து 2025 சிலபஸாக வச்சுருக்காங்கன்னு நான் சொன்னதுக்கு இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு குரூப் எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோ கொடுக்குறாங்க, கொஸ்டின் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு டைம் இருக்கிற நேரத்தில் கிளாஸ் எடுக்கிறாங்க, அது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகிடும் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ, நன்றி.